வணக்கம் பிளெண்டர் தமிழ் சேனல் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம பிளெண்டரில் ஒரு தீயில சொல்லிக்கிட்டு ஒளி போடுற கையெழுத்து அன்னொருவன் வந்திருக்காடே. பல போர்பட இருக்கலாம், எதிர்பார்த்தது இவனைத்தான் ஒருவன் வந்திருக்காடே. இந்த மாதிரி ஒரு அனிமேஷன் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த மாதிரி கேரக்டர் அனிமேஷன் நிறைய இடத்துல பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லீகோ மூவியில் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் ரோப்ளாக்ஸ்னு ஒரு கான்ட்ரவர்சியான கேம் இப்போ ரீசெண்டாக பேசிகிட்டு இருக்காங்களா, அந்த கேம்ஸில் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரொம்ப சிம்பிளாக ஒரு அனிமேஷன் வீடியோவோ ஒரு மூவியோ பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி டைப் ஆஃப் அனிமேஷன் யூஸ் பண்ணலாம். இந்த டுட்டோரியல் வந்து ஒரு 3 பார்ட் டுட்டோரியல் சீரிஸ். இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் எப்படி வந்து அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்லியிருப்பேன். செகண்ட் வீடியோவில் எப்படி கண்ட்ரோல்ஸ் அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுற கண்ட்ரோல்ஸ் எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லுவேன். தேர்ட் பார்ட் ஆஃப் த வீடியோவில் பேக்ரவுண்ட் செட் பண்ணி லைட் செட் பண்ணி எப்படி ரெண்டர் பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பேன். வாங்க இந்த ஃபர்ஸ்ட் பார்ட் ஆஃப் த டுட்டோரியல் சீரிஸ்க்குள்ளே போகலாம். என்னோட பிளெண்டர் ஸ்கின் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஒரு Shift A ப்ரெஸ் பண்ணி ஒரு கியூப் போட்டுக்கோங்க. இப்போ இந்த கியூப் வந்து நான் ஸ்மூத் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு கியூப் போடும்போது இந்த மாதிரி ஒரு கலர்ட் மோடில் வரலன்னா நீங்கள் சாலிட் மோடில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ இசட் ப்ரெஸ் பண்ணி மெட்டீரியல் ப்ரிவியூ மோட்குள்ளே வந்துருங்க. ரைட் சைட் மாடிஃபையர்ஸ் பேனலில் போய்ட்டு ஆட் மாடிஃபையர் கொடுங்க. ஜென்ரேட் சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுங்க. ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ஸ்மூத்னஸ் அப்ளையாக இருக்கும். இதை நான் மாடிஃபையர் ஆப்ஷன்ஸில் போய்ட்டு இதை 2 இல்லை 3 வச்சு இதை அப்ளை பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போ ரைட் கிளிக் பண்ணி ஷேடட் ஸ்மூத்னு கொடுத்தா எனக்கு ஸ்மூத்தான ஒரு ஆப்ஜெக்ட் கிடச்சிருக்கும். இது எதுக்கு நான் பண்ணுறேன் அப்படின்னா, இதான் என்னோட ஃபேஸ். இதில் தான் வந்து நான் அந்த கேரக்டரோட எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து கிரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? ஸோ இதுக்கு வந்து நான் பேசிக்காக ஒரு மெட்டீரியல் கொடுத்துட்றேன். ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் மெட்டீரியல் ஆப்ஷன்ஸில் போயிட்டு ஒரு நியூ மெட்டீரியல் கிளிக் பண்ணி ஒரு கலர் கொடுக்குறேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு ஆரஞ்சு கலர் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ ஒரு பேசிக்கான ஒரு ஃபேஸ் மாடல் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து எப்படி எக்ஸ்பிரஷன்ஸ் கிரியேட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். அதுக்கு முதல்ல இந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். இது இல்லஸ்ட்ரேட்டர்லையோ இல்லை ஃபோட்டோஷாப்லையோ இல்லை கூகுளில் போயிட்டு கார்ட்டூன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஷீட் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள். இப்போ நான் google.comல போயிட்டு கார்ட்டூன் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அப்படின்னு டைப் பண்ணுறேன். இப்போ எனக்கு பாருங்கள், இந்த மாதிரி எனக்கு எக்ஸ்பிரஷன்ஸ் கிடைக்கும். இப்போ இமேஜஸில் போனீங்க அப்படின்னா எனக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதில் ஏதாச்சும் ஒன்று ஹை குவாலிட்டி டவுன்லோட் பண்ணி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கணும். நீங்கள் இதான் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன் ஷீட்டுன்னு சொல்லுவாங்க. இதை நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்களே வரைஞ்சி அதை இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஐஸுக்கு இந்த மாதிரி நான் சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி மவுத் மூமெண்ட்ஸ் அதுக்கும் நான் இந்த மாதிரி சேவ் பண்ணி வச்சுருக்கேன். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷன்ஸுக்கும் ஒவ்வொரு மவுத் மூமெண்ட் சேவ் பண்ணியிருக்கேன். டோட்டல் என்னோட இதில் பார்த்தீங்க அப்படின்னா 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16 எக்ஸ்பிரஷன்ஸ் நான் அதில் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இதை யூஸ் பண்ணி தான் நம்ம இந்த அனிமேஷன் வீடியோ பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து நான் இந்த ஃபேஸை வந்து நான் ரீநேம் பண்ணிக்கிறேன். இங்கே அவுட்லைனரில் போயிட்டு கியூபுங்கிறத டபுள் கிளிக் பண்ணி ஃபேஸ் மாடல் அப்படின்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? இப்போது Shift A ப்ரெஸ் பண்ணி ஒரு பிளேன் போடுறேன். R ப்ரெஸ் பண்ணி X ப்ரெஸ் பண்ணி 90 டிகிரிஸ் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த மாடல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே நான் ஷேடர் விண்டோ ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இதில் நியூ கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே எனக்கு இந்த மாதிரி வந்திருக்கும். இல்லை பிரின்சிபல் BSDF நோடை செலக்ட் பண்ணி Ctrl T ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் மேப்பிங் நோட் ஆட் ஆகிடும். இந்த நோடு உங்களுக்கு வரல அப்படின்னா எடிட் ப்ரிஃபரன்சஸில் போயிட்டு ஆட்-ஆன்ஸில் நோட் விராங்குலர் அப்படின்னு நோடுன்னு டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இது டிசேபிள் ஆகிருந்தால் உங்களுக்கு வராது. இது எனேபிள் பண்ணிக்கோங்க. இதை இப்படி எனேபிள் பண்ணிக்கோங்க. இப்போ Ctrl T ப்ரெஸ் பண்ணால் உங்களுக்கு வரும். இப்போ இமேஜ் டெக்ஸ்சரில் போயிட்டு என்னோட அந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை நான் வந்து லோட் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் நான் ஐஸை லோட் பண்ண போகிறேன். ஸோ ஓப்பன் கொடுத்துட்டு என்னோட ஐஸோட எக்ஸ்பிரஷன்ஸை நான் லோட் பண்ணுறேன். ஓப்பன் கொடுக்குறேன். இப்போ எனக்கு லோட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், அவ்வளோ பெரிய டெக்ஸ்சர் இமேஜ். அது வந்து ஒரு பெரிய டெக்ஸ்சர் இமேஜ். அதை வந்து ஒரு ஸ்கொயரில் அப்ளை பண்ணும்போது இப்படி தான் வரும். இதை நம்ம கரெக்ட் பண்ணணும். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த எடிட் டைப்பில் போயிட்டு இந்த UV எடிட்டர்னு மாற்றிக்கோங்க. டேப் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா எனக்கு இங்கே UV எடிட்டரில் எனக்கு இந்த இமேஜ் வந்து டெக்ஸ்சர் வந்து எனக்கு லோட் ஆகிடும். இந்த மாதிரி இப்போ இங்கே பாருங்கள், இவ்வளோ பெரிய எக்ஸ்பிரஷன்ஸுக்கு எனக்கு இந்த இவ்வளோ சின்ன ஒரு பாக்ஸ் இவ்வளோ பெருசாக ஸ்ட்ரெச் ஆனதுனால தான் எனக்கு இந்த மாதிரி இங்கே ஸ்ட்ரெச் ஆகுது டெக்ஸ்சர் எனக்கு. ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, டெக்ஸ்சர் எடிட்டரில் போயிட்டு இது செலக்ட் பண்ணி G ப்ரெஸ் பண்ணி X ஆக்சிஸில் இப்படி மூவ் பண்ணுங்கள். இந்த வெர்டிஸை செலக்ட் பண்ணி எனக்கு ஸ்கொயர் டைப்பில் இப்படி வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஒரு ஸ்கொயரில் ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும்தான் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி நான் செட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நல்லா ஸ்கேல் பண்ணி கூட இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். G ப்ரெஸ் பண்ணி நல்லா அப்படி மூவ் பண்ணி இன்னும் கூட கொஞ்சம் ஸ்கொயராக ஸ்கேல் பண்ணிக்கலாம். இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாருங்கள், எனக்கு இங்கே ஒரே ஒரு எக்ஸ்பிரஷன் மட்டும் வந்துருச்சு. இந்த டெக்ஸ்சர் இந்த ஸ்கொயர் டெக்ஸ்சர் தான் நம்ம எல்லா எக்ஸ்பிரஷனும் வரதுக்கு நம்ம பண்ண போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முதல்ல ஃபஸ்ட்டு எனக்கு வந்து இங்கே பாருங்கள், நான் அப்ளை பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு பேக்ரவுண்டில் பிளாக் வருது. ஸோ நம்ம அந்த ஃபேஸில் அப்ளை பண்ணுறப்ப இந்த பிளாக் வரக்கூடாது. அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த மாடலை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட் டைப்பை கிளிக் பண்ணுங்கள். ஷேடர் எடிட்டர்னு வைங்க. இப்போ இதில் போய்ட்டு ஐ எக்ஸ்பிரஷன்ஸ்.png நோட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்ம இமேஜ் டெக்ஸ்ட் நோட் இருக்குது பார்த்தீங்களா, இதில் போய்ட்டு இந்த ஆல்ஃபாவை எடுத்து பிரின்சிபல் BSDF-ஓட ஆல்ஃபாவோட அப்படி கனெக்ட் பண்ணுறேன். இப்படி கனெக்ட் பண்ணி பாருங்கள், எனக்கு இங்கே அந்த பிளாக் போயிடுச்சு. இப்போ டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடுச்சு பாருங்கள். இப்போது
அந்த ஐ டெக்ஸ்சர் ப்ராப்பராக க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஐ டெக்ஸ்சரை இந்த ஸ்பியர் மேலே நான் மேப் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த பிளேன் மாடலை செலக்ட் பண்ணிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணி ஏ ப்ரெஸ் பண்ணுங்க. ஏ ப்ரெஸ் பண்ணி எல்லா ஃபேஸ் செலக்ட் ஆகிடும். ரைட் கிளிக் பண்ணி சப்டிவைட் கொடுங்க. சப்டிவைட் ஆப்ஷன்ஸில் இதெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணி நான் ஒரு 15 வச்சுக்கிறேன். இப்போ சப்டிவிஷன் நான் 15 வச்சுருக்கேன். இப்போது இந்த பிளேனை செலக்ட் பண்ணியிருக்கோம். இப்போது ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பேனலில் மாடிஃபையர்ஸ் டேப் போங்க. ஆட் மாடிஃபையர், டிஃபார்ம், ஷ்ரிங்க் wrapன்னு ஆப்ஷன் கொடுங்க. இல்லை டார்கெட்டில் நம்மளோட ஃபேஸ் மாடல் செலக்ட் பண்ணுங்கள். இப்போ எனக்கு அந்த நம்மளோட ஐ டெக்ஸ்ட் வந்து ஃபேஸ் மாடல் மேலே மேப் ஆகிடும். இப்படி உள்ளே போயிடுச்சுன்னா ஆஃப்செட் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். எவ்வளோ வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த டெக்ஸ்ட் மேப் ப்ராப்பராக அதில் ப்ளேஸ் ஆகிடும். 0.01 கொடுக்கலாம். ஓகே, 0.01 எனக்கு பக்காவாக எனக்கு மேப் ஆகிடுச்சு. இப்போ இதில் பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் மேப் வந்து ஒரு மாதிரி பிக்சலேட்டடாக மாறிடுச்சு. நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்குறப்போ ஸ்மூத்தாக அப்படி இருந்தது, இப்போ பிக்சலேட்டடாக மாறிடுச்சு. அது காரணம் வந்து இதில் இருக்கிற இந்த ஸ்பேஸில் இருக்கிற செக்மெண்ட்ஸ் தான். ஸோ இதை சப்டிவிஷன் சர்ஃபேஸ் இன்க்ரீஸ் பண்ணி அப்ளை பண்ணிட்டோன்னா இது ஸ்மூத் ஆகிடும். இங்கே பாருங்கள், இது செலக்ட் பண்ணிவிட்டு ஆட் மாடிஃபையர், ஜென்ரேட், சப்டிவிஷன் சர்ஃபேஸ் கொடுக்குறேன். இப்போ இதை நான் ஸ்மூத் பண்ணியிருக்கேன். இதை நல்லா ஸ்மூத் பண்ணிக்கிறேன். இன்னும் கூட ஆட் பண்ணிக்கிறேன். 2, 3 கொடுத்து இதை அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், எனக்கு இது ஸ்மூத் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த டெக்ஸ்சர். ஸோ இப்படி தான் ஒரு ஐ டெக்ஸ்சர் மேப்பை நம்ம ஒரு ஃபேஸில் ஆட் பண்ணணும். ஓகே, இப்போ ஐ டெக்ஸ்சர் மேப்பை ஃபேஸில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ இது எப்படி அனிமேட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த பிளேனை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட ஐ டெக்ஸ்சர் மேப் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இது செலக்ட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், அவுட்லைனர், அந்த ரைட் ஹேண்ட் சைட் டாப்பில் அவுட்லைனரில் இந்த பிளேனை டபுள் கிளிக் பண்ணி ஐ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இந்த டெக்ஸ்சர் மேப் கிரியேட் பண்ணியாச்சு. இது எப்படி அனிமேட் பண்ணுறது, அந்த டிஃப்ரெண்ட் ஃபேஸஸ் வந்துச்சு பார்த்தீங்கன்னா அதை எப்படி மூவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முதல்ல ஸோ இந்த விண்டோவை நான் ரெண்டாக இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி இங்கே வந்து என்னோடய ஃபேஸ் மாடல் இருக்கட்டும். இந்த விண்டோவில் என்னோட யூவி எடிட்டர் வச்சுக்கிறேன். டேப் ப்ரெஸ் பண்ணி எனக்கு அந்த எக்ஸ்பிரஷன் இருக்கிற அந்த ஷீட் ஓப்பன் ஆகிடும். இங்கே பாருங்கள், இதான் என்னோட எக்ஸ்பிரஷன் இருக்கிற ஷீட்டு. இந்த ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷனில் நான் இருக்கேன். இப்போது சாஃப்ட்வேருக்கு இந்த மாதிரி டெக்ஸ்சர் மேப்பில் 16 கேரக்டர் எக்ஸ்பிரஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த டெக்ஸ்சரை ஒவ்வொரு வாட்டி நான் கீ பண்ணுறப்ப, அனிமேஷன் பண்ணுறப்ப ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக மூவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லணும். அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா, உங்கள் ஷேடரில் போய்ட்டு ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணுங்கள். சர்ச்சில் வேல்யூ நோட் அப்படிங்கிறத ஆட் பண்ணுங்கள். இந்த வேல்யூ எடுத்து நம்ம வெக்டர் மேப்பிங்கில் இருக்கிற லொக்கேஷனோட அப்படி கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கே பாருங்கள், இந்த வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறேன். ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக மூவ் ஆகுது பாருங்கள். ஸோ இந்த வேல்யூ தான் என்ன பண்ணும், அந்த இமேஜ் டெக்ஸ்ட்டில் இருக்கிற ஏரியாவுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் பண்ணி கொண்டு போகணும். இப்போ நான் இங்கே வேல்யூ அட்ஜஸ்ட் பண்ணுறப்ப எனக்கு கண்ணா பின்னான்னு போகுது பார்த்தீங்கன்னா, அப்படி போகாமல் எனக்கு ஒரே ஆக்சஸ். இப்போ பாருங்கள், இதான் எக்ஸ் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க, இது எக்ஸ் ஆக்சஸ், இது ஒய் ஆக்சஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ எனக்கு எக்ஸ் ஆக்சஸ் மட்டும் தான் டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ எக்ஸ் ஆக்சஸில் எனக்கு மூவ் பண்ணணும் சீக்வன்ஸாக அப்படிங்கிறத நான் சொல்ல போகிறேன். அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி கம்பைன் XYZ அப்படிங்கிற ஒரு நோடு இருக்குது, அதை செலக்ட் பண்ணி வேல்யூக்கு அப்புறம் இப்படி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ வேல்யூக்கு அப்புறம் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஆக்சிஸில் இப்படி ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ ஒய் ஆக்சிஸில் ஆட் பண்ணி நான் அட்ஜஸ்ட் பண்ணால் ஒய் ஆக்சிஸில் மூவ் ஆகும். அது மூவ் ஆகுது பாருங்கள். நான் இந்த இடத்த பாருங்கள், வியூ போட்டு நான் ஒய் ஆக்சிஸில் கனெக்ட் பண்ணால் எனக்கு இப்படி மூவ் ஆகுது. இசட் ஆக்சிஸில் கனெக்ட் பண்ணால் எனக்கு எப்படியுமே மூவ் ஆகாது, ஏன்னா இசட் ஆக்சிஸே இல்லை நம்ம டெக்ஸ்சரில். ஸோ அதுக்காக நான் எக்ஸில் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் மூவ் பண்ணுறேன். எனக்கு பாருங்கள், லைனாக எக்ஸில் ஒன்று ஒன்றா மூவ் ஆகுது பாருங்கள் எப்படி. ஓகே, ஸோ இப்போ எனக்கு டெக்ஸ்சரை வந்து நம்ம மூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, எக்ஸாக்டாக பர்டிகுலராக இப்போ எனக்கு நான் இப்போ ஒரு வாய்ஸ் ஆட் பண்ணுறேன்னா, இப்போ கோவமாக இருக்கிறது கோவமான எக்ஸ்பிரஷன் வரணும், ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ஹாப்பியான எக்ஸ்பிரஷன் வரணும். ஸோ அந்த ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனுக்கு கரெக்டாக அதை கண்ட்ரோல் பண்ணணும், மூவ் பண்ணி அதை ப்ளேஸ் பண்ணணும் பார்த்தீங்களா, அதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிற பார்ப்போம். அதுக்கு என்ன பண்ணலாம் ஃபர்ஸ்ட் அப்படின்னா, ஷிஃப்ட் ஏ ப்ரெஸ் பண்ணி ஒரு மேத் நோடு ஆட் பண்ணுங்கள். இந்த மேத் நோடு என்ன பண்ணும் அப்படின்னா, இந்த டெக்ஸ்சரை கரெக்டாக அந்த இடத்துல வைக்கணும், நம்மளுக்கு காட்டணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த மேத் நோடு யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த மேத் நோட கம்பைன் XYZக்கும் வேல்யூ நோடுக்கு நடுவில் இப்படி ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, கரெக்டாக எந்த எக்ஸ்பிரஷன் போகணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம டெக்ஸ்சரில் மொத்தம் 16 டெக்ஸ்சர் இருக்குது. ஸோ அதில் பர்டிகுலராக ஒரு எக்ஸ்பிரஷன் போகணும். இப்போ பாருங்கள், இந்த டெக்ஸ்சர் நோட் பாருங்கள், இதில் ஃபஸ்ட் ஒன் வந்து 0ன்னு சொல்லுவாங்க. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 அப்படின்னு சொல்லிட்டு 15 டெக்ஸ்சர்ஸ் இருக்குது. அதான் 0 சேர்த்திங்கன்னா 16 வராது, 15 வரும். 1லேருந்து கவுண்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு 16 வரும். இப்போ 0லேருந்து 15 வரைக்கும் நம்ம டெக்ஸ்சர் இருக்குது. இப்போ எனக்கு பர்டிகுலராக எனக்கு இந்த டெக்ஸ்சர், இது எத்தனாவது டெக்ஸ்சர், 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த 7th டெக்ஸ்சருக்கு நான் போகணுன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த 15 7ஆல் டிவைட் பண்ணி வர வேல்யூ தான் எனக்கு இந்த வேல்யூவில் வந்துச்சு அப்படின்னா, எனக்கு கரெக்டாக வந்து 7ஆல் டிவைட் பண்ணோன்னா எனக்கு கரெக்டாக அந்த டெக்ஸ்சர் இருக்கிற பொசிஷன் வந்துடும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், இந்த ஆடில் போய்ட்டு மேத் நோடில் போய்ட்டு ஆடை வந்து டிவைட்னு வைக்கிறேன். டிவைட்னு வச்சுட்டு இந்த வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூவில் நான் என்ன பண்ணுறேன், 15ன்னு வைக்கிறேன். 15ன்னு வைக்கிறேன். 15 வச்சுட்டு இந்த இடத்துல வந்து எனக்கு 7ன்னு கொடுத்தோன்னே எனக்கு கரெக்டாக 7th பொசிஷனுக்கு போயிடுச்சு. 0, 1, 2, 3, 4, 5, 6, 7. இந்த
இந்த மேப்புக்கு அது போயிடுச்சுங்க பாருங்க, உங்கள் ஐ பார்த்தா தெரியும். ஆனால் கரெக்டாக எனக்கு இங்கே பாருங்கள், இதுவும் பாதியாக இருக்குது. இந்த டெக்ஸ்சரும் பாதியாக இருக்குது. 2 கண்ணாக தெரியுது பாருங்கள். அப்படி தெரியாமல் கரெக்டாக இது வரணும் அப்படின்னா இந்த வேல்யூவை கரெக்டாக நான் 7.5 இல்லை 6.5ன்னு வச்சேன்னு வச்சுக்கோங்களேன். இதை வந்துருச்சு பாருங்கள், அந்த டெக்ஸ்சர் 6.5 வந்துருச்சு. 7.5ன்னு கொடுத்தோன்னே எனக்கு அடுத்த டெக்ஸ்சர் இங்கே வந்துருச்சு பாருங்கள். ஸோ இப்போது கரெக்டாக அந்த பொசிஷனை கண்டுபிடிச்சாச்சு. ஆனால் எனக்கு என்னென்னா 7.5 7.2 அப்படின்னு ஒன்று நம்ம கொடுத்து கண்டுபிடிக்காமல் எக்ஸாக்டாக 7னா எனக்கு கரெக்டாக அந்த பொசிஷன் வரணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு இன்னொரு நோட் இருக்குது. Shift A ப்ரெஸ் பண்ணி சர்ச்சில் திருப்பி ஒரு மேத் நோட் ஆட் பண்ணுறேன். அந்த மேத் நோட இந்த வேல்யூக்கும் டிவைடுக்கும் நோடில் இப்படி கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த ஆடை வந்து நான் என்ன பண்ணுறேன், சீல் அப்படின்னு CILன்னு இருக்குது பாருங்கள். இது என்ன பண்ணோம் அப்படின்னா இங்கே பாருங்கள், அதுலேயே மார்க் பண்ணி காட்டுது பாருங்கள், ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் அப்படின்னா கரெக்டான 7னா வந்து அந்த இன்டீஜர் கரெக்டான 7th வேல்யூவில் போய் நிற்கும். 7.5 7.2ன்னு போகாது. இப்போ இங்கே பாருங்கள், நான் சீல்னு கொடுத்தோடனே இங்கே நான் வந்து 7 அடிக்கிறேன். எனக்கு டெக்ஸ்சர் பாருங்கள் கரெக்டாக வரணும், ஆனால் வரல. ஸோ 7ன்னு கொடுத்தோடனே எனக்கு இங்கே டெக்ஸ்சர் வரணும், ஆனால் வரல. 0 1 2 3 ஓகே. இந்த 15 நான் 16 வச்சா ஓகே, 16 வச்சோன்னே வந்துருச்சு பாருங்கள் எனக்கு. இதே வந்து நான் 7 இந்த வேல்யூ வந்து 8ன்னு வைக்கிறேன். 8ன்னு வச்சோன்னே கரெக்டாக அந்த 8th எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. 9 வச்சோன்னே 9th எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. ஸோ என்ன நான் 15ங்கிறது அது எடுத்துக்கல. ஸோ நான் 16 மாற்றி டோட்டலாக 16 டெக்ஸ்சர்ஸ் இருக்குல்ல, ஸோ நான் 16 வச்சுட்டேன். 0 ஓகே, 1 2 3 4 5 6 7 வந்துருச்சு. 7 வருது. ஸோ இப்போ பாருங்கள் 7ன்னு கொடுத்தோன்னே எனக்கு அந்த டெக்ஸ்சர் கரெக்டாக மேப் ஆகிடுச்சு பாருங்கள் இந்த இடத்துல. ஸோ இப்படி தான் நம்ம வந்து இந்த வேல்யூவை கண்ட்ரோல் பண்ணலாம். இப்போ நான் வந்து இங்கே 8ன்னு கொடுக்குறேன், என் டெக்ஸ்சர் 8 லோட் ஆகிடுச்சு. 9 கொடுக்குறேன், 9th டெக்ஸ்சர் லோட் ஆகிடுச்சு பாருங்கள். ஸோ இப்படி இந்த வேல்யூ நோட யூஸ் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஷன்ஸை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். இதை பாருங்கள், ஒவ்வொரு எக்ஸ்பிரஷனாக நம்மளுக்கு கரெக்டாக கண்ட்ரோல் ஆகி இந்த இடத்துல ப்ளேஸ் ஆகும். இப்போது ஐஸ் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஐஸை இன்னும் கூட கொஞ்சம் ஸ்மால் சைஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம மவுத் வேறு கிரியேட் பண்ணணும். இப்படி மேலே மூவ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நான் 1 வச்சுக்கிறேன், 1 இல்லை 0ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, 0 தான் ஃபஸ்ட் எக்ஸ்பிரஷன். இப்போ எனக்கு மவுத்தோட எக்ஸ்பிரஷன் இதில் ஆட் பண்ணணும். அது எப்படி ஆட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஃபேஸில் இருக்கிற மவுத்தோட எக்ஸ்பிரஷன் இதில் மேப் பண்ணணும். என்ன பண்ணுறேன், ஏற்கனவே நம்ம கிரியேட் பண்ண இந்த பிளேனை செலக்ட் பண்ணி Shift D ப்ரெஸ் பண்ணி டூப்ளிகேட் பண்ணி இப்படி கீழே அப்படி மூவ் பண்ணி இப்படி ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு ரைட் ஹேண்ட் சைட் ப்ராப்பர்ட்டிஸ் பண்ணல, மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் போயிட்டு இந்த மெட்டீரியல் நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். எப்படி டூப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னா, இங்கே பக்கத்தில் நியூ மெட்டீரியல் ஐக்கான் இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணால் டூப்ளிகேட் ஆகிடும். இதை வந்து நான் என்ன பண்ணுறேன், மவுத் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். மவுத் எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த ஐ எக்ஸ்பிரஷனை செலக்ட் பண்ணி இதை வந்து நான் ஐ எக்ஸ்பிரஷன் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ கீழே இருக்கிற இந்த பிளேனை செலக்ட் பண்ணுறேன். மவுத் எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. இதில் போயிட்டு ஷேட் ரைட்டர் வாங்க. இந்த ஷேட் ரைட்டர் விண்டோக்குள்ளே வந்துட்டு இந்த ஃபோல்டர் ஐக்கான் மாதிரி இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு நான் மவுத் எக்ஸ்பிரஷன் நான் லோட் பண்ணுறேன். இப்போ மவுத்தை நான் லோட் பண்ணிட்டேன் இந்த இடத்துல. இப்போ இந்த மவுத்தோட எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் பார்க்கணும் அப்படின்னா யூவி எடிட்டரில் போயிட்டு இங்கே கிளிக் பண்ணுங்கள், ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வரும். நான் ஃபைல் நேம் ஃபேஸ் எக்ஸ்பிரஷன் வச்சுனா அது வருது. ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்திருக்கும். இப்போ தேர்ட் எக்ஸ்பிரஷன் பாருங்கள், எனக்கு இந்த லிப் டீத் தெரியுதுல்ல. ஸோ இங்கே போயிட்டு 2ன்னு வைக்கணும், ஏன்னா 0 தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ 2ன்னு வச்சோன்னா எனக்கு வரும். ஸோ 2ன்னு வைக்கிறேன், எனக்கு இந்த எக்ஸ்பிரஷன் வந்துருச்சு. இப்போது 4ன்னு வைக்கிறேன், அடுத்த எக்ஸ்பிரஷன் எனக்கு ஷிஃப்ட் ஆகும். ஸோ இப்படி தான் இந்த டைப் ஆஃப் அனிமேஷனில் நம்ம ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை அடுத்தடுத்து நம்ம கீப் பண்ணி மூவ் பண்ணி இதை அனிமேட் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இந்த ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அம்மா அப்படின்னா ஆ இம்மா அப்படின்னு சொல்கிறதுக்கு ஆனால் எக்ஸ்பிரஷன் நம்ம வந்து ஆக்கு என்ன வரணும், இம்க்கு என்ன வரணும் எக்ஸ்பிரஷனுக்கு அதை நோட் பண்ணி நம்ம இங்கே கண்ட்ரோல்ஸ் இங்கே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா, வியூ போர்ட்லேயே ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு வாட்டி நம்ம போய் இங்கே கீப் பண்ணி அதை மூவ் பண்ணணும், அது கொஞ்சம் கஷ்டம். அதனால் என்ன பண்ணுறேன், ஒரு எக்ஸ்பிரஷன் ஷீட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதை வந்து இதோட கனெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் அடுத்த எபிசோடில் சொல்கிறேன். ஃபஸ்ட் இதை ஒர்க் பண்ணி பாருங்கள், எப்படி வருதுங்கிறது கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோட அடுத்த எபிசோடில் கண்ட்ரோல்ஸ் எப்படி க்ரியேட் பண்ணி இந்த அனிமேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த எக்ஸ்பிரஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.